எனக்கு பிரியமானவர்களே, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க எதை குறித்து யோசித்து சோர்ந்து போயிருக்கீங்களோ, எதை யோசித்து கலங்கி போயிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறார். ஒன்றை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எதற்குமே கவலைப்படாதீர்கள், எதற்குமே சோர்ந்து போகாதீர்கள். ஏனென்றால் எல்லா சோதனைகளையும் ஜெயித்த ஒரு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை போல வேதாகமத்திலே சோர்ந்து போன ஒரு கூட்டம் ஜனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்திலே அவர்களை குறித்து பார்க்கிறோம். யோசேபாத் எனும் ராஜா யூதயா தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காலத்திலே தேசத்தையே முற்றிலுமாக அழித்து போட வேண்டும் என்று யோசேபாத்துக்கும் ஜனங்களுக்கும் விரோதமாய் 3 ஜாதிகள் ஒன்றிணைந்து கடந்து வந்தார்கள். மோவாபியர்களும், அம்மோனியர்களும், சேயீர் எனும் மலை தேசத்து ஜனங்களும். இந்த பெரும் சேனையை கண்டு யோசேபாத்தும் ஜனங்களும் சோர்ந்து போய்விட்டார்கள். இந்த ஜாதியை நாங்கள் எப்படி ஜெயிப்போம் என்று அவர்கள் கலங்கி போய், எங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான், இந்த பிரச்சனையில் இருந்து இனிமேல் விடுதலையே கிடையாது என்று அவர்கள் கலங்கி போய்விட்டார்கள். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அறிந்தார்கள், எங்கள் பலத்தினாலோ, எங்கள் பட்டயத்தினாலோ, எங்கள் ஆயுதத்தினாலோ இந்த சத்துருவை ஜெயிக்க முடியாது என்று அறிந்த அவர்கள் உபவாசத்தோடு கூட கர்த்தரை துதித்தார்கள். 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதயாவுக்கு விரோதமாய் வந்து பதியிருந்த அம்மோன் புத்திரரையும், மோவாபியரையும், சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். என் அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களை அழிக்க கடந்து வருகிற பிரச்சனைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போவதை, சூரியனை கண்ட பனியை போல உருகி போவதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, சோர்வுகளை விட்டு தைரியமாயிருங்க. ஜெபிப்போம். பிதாவே, இந்த அன்பு பிள்ளைகளுக்காக வருகிறோம். அவர்கள் எதை யோசித்து கலங்கி போயிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை பொழுதிலே இந்த கலக்கங்கள் எல்லாம் நீங்கட்டும். அவர்களுக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். வாழ்க்கை வெற்றியாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.